சில காரியங்களை பாதை மாறி சில வேளைகள்ல அவனுடைய சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் வேறுபடுத்தப்பட்டு போகும்போது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இழந்து போனது, மனிதன் எதை இழந்து நடக்கிறானோ, மனிதர்கள் எதை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படி தேவன் வருகிறார். ஆத்துமா ஸ்தோத்திரம் விலையேறப்பெற்றது. இந்த ஆத்துமா விலையேறப்பெற்ற ஆத்துமா. இந்த ஆத்துமாவை குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனையோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் ஸ்தோத்திரம் கண்காணிப்போடும் இருக்கிறார். ஆகையினாலதான் கண்காணிப்புக்கு பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில அவர் வைத்திருக்கிறார். நாம் வெறுமனை விட்டுட்டு போகல. இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவரை வைத்து அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு ஆவிக்குள்ளும், ஆத்துமாக்குள்ளும் அவர் இருந்து கண்காணிக்கிறார். அதனால அவன் எதை இழந்து தவிக்கிறானோ, எந்த பாதையில் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, அவன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறானோ, இந்த மனுக்குள்ள, இந்த உலகத்துல அவன் ஆண்டவர் சில காரியங்களை ஸ்தோத்திரம் மனிதனுக்காக உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அவனுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது தேவ ஸ்தோத்திரம் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையினாலே அவைகளை உண்டாக்கினார். வார்த்தைகளினாலே ஒவ்வொன்றையும் அவர் உண்டாக்கினார். நல்லது என்று கண்டார். பின்பு மனிதனை படைத்தார். இதையெல்லாம் ஆண்டு கொள்ளு என்று சொன்னார். ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைக்கும்படி மனிதனிடத்துல பொறுப்பை கொடுத்தார். இந்த மனிதன் தான், அன்றைக்கு ஆதாம் தான் இவைகளுக்கெல்லாம் பெயர் வைத்தார். ஒவ்வொரு புல் பூண்டுகளை எல்லாம் உண்டு பண்ணி இவைகளுக்கு பெயர் வை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஆதாம் என்ன பெயர் வைக்கிறானோ அதே பெயர் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே மனிதனுடைய கரங்கள்ல மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். மனிதனை விசேஷித்த விதமாக நேசிக்கிறார். அவருக்குள்ள, அந்த மனிதனுக்குள்ள அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊறி இருக்கிறார். ஆகினாலே தான் செய்வதை இந்த மனிதனும் செய்வான் என்ற நம்பிக்கையோடு இந்த பூமியில ஸ்தோத்திரம் அவர் வைத்தார். அல்லேலூயா. ஆகினாலே மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் வார்த்தையினாலே ஸ்தோத்திரம் எப்படி தேவன் ஸ்தோத்திரம் இந்த பூமியை உண்டாக்கினாரோ, வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினாரோ, அதே போல் மனிதனும் வார்த்தையினால் உண்டாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஸ்தோத்திரம், அதனாலதான் நாவின் கீழ் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நாவின் கீழ் மரணமும் ஜீவனும் இருக்கிறதா. முதலாவது சொல்ற வார்த்தை மரணம், இரண்டாவது ஜீவன். அப்போ நாவினால் சொன்ன காரியம் அவைகளுக்கு ஜீவன் உண்டு, மரணமும் உண்டு. அல்லேலூயா. ஆகினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அப்படியானால் நாம் நல்ல காரியங்களை பேசுவோம் என்றால் அவைகள் அப்படியே நடக்கும். தீய காரியங்களை பேசுவோம் என்றாலும் அது அப்படியே நடக்கும். ஆகினாலே விசுவாசத்தோடு எவைகளை அறிக்கை செய்து நாம் ஸ்தோத்திரம் வாயினால் அறிக்கை செய்து பெற்றுக் கொள்ளுகிறோமோ அவைகள் அப்படியே ஆகும். விசுவாசத்தோடு கூட என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், என் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வார்த்தையினாலே மனிதன் பிழைக்கிறான். வார்த்தையினாலே மனிதன் ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவைகள் அப்படியே ஆகும். ஆகினாலே ஒரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஸ்தோத்திரம் மனிதர்கள் மூலமாக அவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு மனிதன் மூலமாக பேசிக்கொண்டுதான் வருகிறார். அன்பானவர்களே, நாம் பேசும்போது மிக ஜாக்கிரதையாய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சில நேரங்கள்ல எதையாவது ஸ்தோத்திரம் தேவையில்லாத வார்த்தைகள், அபசகுணமான சில வார்த்தைகள் சொல்ல போனோம், அது புரியும்படி சொன்னான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது அப்படியே வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா.